بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள் சிறப்பான இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுவை அவசரமாக நெருங்கிக் கொள்ளுவதற்குரிய அமல்களை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் எம்மை மிக வேகமாக ரமலானுடைய நாட்கள் கழிந்து போய்கொண்டிருக்கின்றன. நாம் கழித்த நாட்களை விட சிறந்த நாட்களை நாம் அடையவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே கழித்த நாட்கள் அமல் செய்தோமோ இல்லையோ எம்மை விட்டும் தாண்டி விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய நாள்களை முழு அமல்களோடு கழித்துக் கொள்ளும் தௌஃபீக்கை எம் அனைவருக்கும் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பெருமதியான நேரத்திலே, சுருக்கமான நேரம், பெருமதியான நேரம், குறிப்பான ஒரு தலைப்புக்கு கீழ் பேசினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்ற அமைப்பிலே அல்லாஹ்விடத்திலே எம்முடைய தேவைகளை நாம் எப்படி கேட்பது, துஆவுடைய மகிமை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் தேவைகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹ்வுடைய தேவை அடைவதற்கு ஒவ்வொரு முறைகள் வைத்திருக்கின்றன. அதுக்குரிய முறையிலே அல்லாஹ்விடத்திலே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. மனிதன், ஜின்கள் தவிர்ந்த ஏனைய படைப்புகள் அல்லாஹ்விடத்தில் அவைகளும் துஆ செய்கின்றன. அல்லாஹ் கிட்ட துஆ செய்யாமல் அல்ல, எல்லா படைப்பும் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யும். அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கிக் கொள்ளுது. புழுக்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தான் நான் தேவை உள்ளவன் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தான் கேட்டுக் கொள்ளுகிறது. அதற்கு பல சம்பவங்களை உதாரணமாக சொல்ல முடியும். அல்லாஹ் எல்லோரையும் தேவை உள்ளவர்களாகத்தான் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்விடம் தேவை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டான். அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவை உள்ளவர்கள். தேவை இல்லாத ஒருவன் இருப்பானாக இருந்தால் அது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் தேவை உள்ளவர்கள். எந்த தேவையாக இருந்தாலும் நாம் கேட்டு பெற வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உம்மத்தை வழிகாட்டினார்கள், எந்த அளவுக்கு தேவைகளை எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய செருப்புடைய வார் அருந்து விட்டால் கூட அல்லாஹ்விடத்திலே கையை தூக்குங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா அல்லாஹ், நான் போட்டிருந்த செருப்புடைய வார் அருந்து போச்சு, யா அல்லாஹ், இதை நீதான் சீராக்கி தரணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேளுங்க. செருப்புடைய வார் அருந்தால் கூட அல்லாஹ்விடத்திலே கேள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, ஒரு அற்பமான ஒரு விடயம், நம்முடைய புத்திக்கு பட மாட்டாது. ஆனாலும் அதை கூட நீ அல்லாஹ்விடத்திலே முறையிடு, அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைத்து விடு என்று சொன்னால், ஏனைய விடயங்கள் நாம் எல்லாம் எத்தனையோ தேவை உள்ளவர்கள். வாலிபர்களாக இருக்கட்டும், வயோதிகர்களாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தேவைகளை வைத்திருக்கிறார். அந்த தேவைகளை எப்படி கேட்டுக்கொள்வது, அதற்குத்தான் துஆ. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறதே, நாம் வெறுமனே கையை தூக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இது வெறுமனே ஒரு செயலாக நினைத்து விடாதீர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது இபாதத் என்றார்கள். நீங்கள் துஆ கேட்கிறீர்கள் என்றால் அது இபாதத். எப்படி நீங்கள் அல்லாஹ்வை தொழுகிறீர்களோ, குர்ஆன் ஓதுகிறீர்களோ, திக்ர் செய்கிறீர்களோ, இது போன்ற ஒரு இபாதத்து தான் துஆ கேட்பதும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தருவானா இல்லையா என்பது அடுத்த பக்கம், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கக்கூடிய நேரம் உறுதியான உள்ளத்தோடு என்னுடைய ரப்பு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு கையை உயர்த்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்த பாடம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அடியானே என்னிடத்திலே நீ கேள், உனக்கு நான் பதில் தருவேன். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், நபியே, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நீங்க சொல்லணும் எங்க தெரியுமா, என்ன நெருக்கமாக்கி சொல்லுங்க. நான் தூரத்தில் என்று சொல்லிடவானம், அன்னி கரீப், நான் நெருக்கமாக இருக்கிறேன். ஏன் நெருக்கமாக இருக்கிறேன் தெரியுமா? உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னிடத்திலே துஆ கேட்டால் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். ஏன் நெருக்கமாக இருக்கிறார்? எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்கு, செவி மடுப்பதற்கு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் சொல்லி தந்தார்கள் இந்த உம்மத்துக்கு. உம்மத்தினர்களே, நீங்கள் எத்தனையோ தரத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய உள்ளத்துடைய நிலை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். சிலர்களுடைய உள்ளத்திலே கவலைகள், வேதனைகள், இன்னும் எத்தனையோ விடயங்கள் உள்ளத்திலே எத்தனையோ விதமான வேதனைகள் இருக்கும், எத்தனையோ விதமான கவலைகள் இருக்கும். குடும்ப விடயத்திலே கவலை இருக்கும், தொழில் விஷயத்திலே கவலை இருக்கும், சமூக விஷயத்திலே கவலை இருக்கும், நோய் என்பதனால் கவலையோடு இருப்பார். எத்தனையோ விடயங்களிலே கவலைகள் உள்ளத்திலே இருக்கும். இவைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? அதை உள்ளத்தோடு அடக்கி கொண்டால் தீர்வு கண்டுவிட முடியுமா? அல்லது இதற்கென்று பரிகாரம் இருக்கிறதா? அதற்குரிய பரிகாரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கையை தூக்குங்கள் அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் கையை தூக்குங்கள். அல்லாஹ் உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பான், சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அல்லாஹ் சோதிப்பதற்காக தருவான். ஏன் தெரியுமா சோதிக்கிறான்? என்னுடைய அடியான் என் பக்கம் எப்படி நெருங்குகிறான் என்பதை பார்ப்பதற்கு, என் பக்கம் எப்படி நெருங்குகிறான் என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் சில சோதனைகளை தருவார். அந்த அடியான் துஆவை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நபிமார்களுக்கு கொடுத்தானே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே சிறை பிடிக்கப்பட்டார்கள். யாருமே உதவிக்கு கிடையாது, இருளுக்குள்ள இருக்கிறார்கள். கடல் என்பது இருள், மீனுடைய வயிறு என்பது இருள். அப்படியான பல இருளுகளுக்குள்ளே அடைபட்டு இருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், இதில் இருந்து நான் விமோசனம் அடைய வேண்டும் என்றால் எனக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. என்னுடைய ரப்பை நெருங்குவது மட்டும்தான் வழி. அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் எப்படி நான் நெருங்குவது? கையை தூக்க வேண்டும். என்னுடைய ரப்பிட பக்கம் கையை தூக்கினால் நிச்சயம் அல்லாஹ் வெறும் கரமாக என்னுடைய கரங்களை திருப்பி அனுப்ப மாட்டான். நம்பிக்கையோடு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன், யா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கையை தூக்கினாங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழியை திறந்து கொடுத்தான். மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எதை கொண்டு? துஆவை கொண்டு. துஆவை கொண்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் நோயோடு இருந்தார்களே, பல வருடங்கள் நோயோடு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் குடும்பம் ஒதுக்கி மனைவியையும் அவருடைய நண்பனையும் தவிர வேறு யாருமே கிட்டெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருந்தார். சமூகமே ஒதுக்கி வச்சிருந்தார். ஒரு நபி சில சந்தர்ப்பங்களிலே அவர்களை குப்பை கொட்டக்கூடிய இடத்திலே கொண்டு போய் போட்டு வைத்து விடுவார்கள். அப்படியெல்லாம் வைத்தார்கள். இது அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கேவலம் அல்ல.
அந்த நபியை அல்லாஹ் சோதித்த விதம். நபிமார்களை அல்லாஹ் சோதிப்பது பொதுவானவர்களை சோதிப்பதை விட கடினமாக இருக்கும். என் பெருமானாரை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அது போல அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை கொடுத்து சோதித்தார். எம்மிலும் இருப்பார்கள் நோயாளர்கள், பலர்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு விதமான நோய். சிலர்களுக்கு சுகர் பெரிய பிரச்சனை, பிரஷர் பெரிய பிரச்சனை, சந்தோஷம் கூடவும் மேலா, கவலை கூடவும் மேலா, ரெண்டு கூடினாலும் பிரச்சனை, கிட்னி ட்ரபிள், கேன்சர், எத்தனையோ நோயாளர்கள் இருப்பாங்க. எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை கொடுத்தவன் அல்லாஹ். அதற்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே. நெருங்க வேண்டிய முறையில் அல்லாஹ்வை நெருங்கி அதை அடைந்து கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானா இல்லையா? அதற்குத்தான் துவா சகோதரர்களே, தாய்மார்களே, அதற்குத்தான் துவா. அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக கட்டமெல்லாம் கடக்கிறது, அவர்களுடைய முழு உடம்பிலும் அந்த சோதனை அல்லாஹ் உண்டாக்கி கடைசியாக நாவு வரைக்கும் வருகிறது. அந்த நேரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய முழு உடம்புலையும் நோய் பரவி உன்னை திக்ர் செய்வதற்கு நான் அசைத்துக் கொண்டிருந்தது என்னுடைய நாவு மட்டும்தான். இப்ப இந்த நாவுக்கும் அந்த நோய் வர ஆரம்பிச்சிட்டு யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டான்? பெரிய அளவுல மனுத்தியால கணக்கு இருந்து அழுதல் கேட்டுட்டு இருக்கல. கண்ணியமானவர்களே, சிலர்கள் நொடி பொழுதில் கேட்டு சாதிப்பார்கள், சிலர்கள் மனுத்தியால கணக்கு கேட்டு கூட சாதிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய அன்பை அவசரமாக இறக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பதிலை அவசரமாக இறக்கக்கூடிய சில துஆக்கள் உண்டு. இன்றைய நாள் நீங்க அதைத்தான் படிக்க போறீங்க. முதலாவது சொல்லி தந்தேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வேறொன்றும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வயிற்றில் இருந்து ஓதல்ல. உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையா, கையை தூக்குங்க அல்லாஹ் கிட்ட, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லுங்க, நிச்சயம் அல்லாஹ் வெளியாக்கிடுவார். அது மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயோடு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ், அன்னி மஸ்ஸனியல் துர், எனக்கு நோய் வந்திருக்குது யா அல்லாஹ், எனக்கு நோய் வந்திருக்குது யா அல்லாஹ். அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு நீ யா அல்லாஹ். அவ்வளவுதான் கேட்டான். அன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் பாடமாக்கி ஓதுங்க. இந்த துஆவை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் சொன்னான், உர்குல் பிர்ஜிலிக், உட கால் அடிங்க கீழடா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க காலை, தண்ணி வந்துச்சு. அல்லாஹ் சொன்னான், குடியுங்க, அதால உடம்ப கழுகுங்க. உள்ளுக்கு போய் வெளியில வந்த மனைவி கூட ஆச்சரியப்பட்டு போனா, இது யாரு? என்ற கணவன் என்று கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு அல்லாஹ் மாற்றினான், நோயை குணப்படுத்தினான். என்றால் துஆவை கொண்டு சாதிக்க முடியும். துஆவை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் தெரியும் எல்லோருக்கும், நேற்றைய நாள் பத்ர் யுத்தம் நடந்த நாள், 17ஆம் இரவு, இன்றைக்கு 18ஆம் இரவு. அந்த பத்ருடைய யுத்த காலத்திலே ஆயுதபாணிகள் கிடையாது, படைப்பலம் கிடையாது, சஹாபாக்கள் எல்லோரும் பலகீனர்களாக இருந்தார்கள். வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் எல்லோரும் இழிவானவர்கள், பலகீனர்களாக இருக்கும் நிலைமையிலே உங்களுக்கு பத்ரிலே நான் வெற்றியை தந்தேன் என்று அல்லாஹ் சொல்றானே, உதவியை தந்தேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த உதவிக்கு காரணம் என்ன? உதவிக்கு காரணம் அவர்கள் தூக்கிய வாள் அல்ல, அவர்களுடைய படை பலம் அல்ல, துஆவுடைய பலம். ஏன்? நபி அவர்கள் சொன்னார்களே, அத்ஆ சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய ஆயுதமே துஆ என்றார்கள். வாளால் சாதிக்க முடியாததை துஆவால் சாதிக்க முடியும். அல்லாஹ்விடம் துஆவால் சாதிக்க முடியும். எதிரி இருக்கிறான் என்று தெரியும், வாளால் அவனை வீழ்த்த வேண்டிய நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வீழ்த்த முடியும். சகோதரர்களே, வாயடைக்க வைத்து விட முடியும். துஆ இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு ஆயுதம், ஈமானிய ஆயுதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய யுத்த காலத்திலே என்ன செய்தார்கள்? கேட்டது முழுக்க துஆ. முதலாவதே கேட்டார்கள், யுத்தத்துடைய ஆரம்பத்திலேயே பார்த்தாங்க பலகீனமான சஹாபாக்கள், இந்த இடத்துல என்னுடைய பலகீனமான சஹாபாக்கள் அழிஞ்சிடக் கூடாது. அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்படுவார்களாக இருந்தால் இதற்கு பின்னால் பூமியில உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க யா அல்லாஹ்.
யாரும் வணங்க மாட்டான். இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால நீ வாக்களிச்ச விட்டு எங்களுக்கு தந்துடு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. இது முதலாவது துஆ. அடுத்ததுதான் யுத்தம் அகோரமா நடக்கக்கூடிய நேரம். யார் யாரை வெட்டுகிறார்கள், என்ன நடக்குது என்று தெரியல. புழுதிமயமாக இருக்குது பத்ருடைய யுத்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரிஷ் என்று சொல்லக்கூடிய கூடாரத்துக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கினார்கள். படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமாக வாழ்க்கையில் எடுங்கள் இதை. அல்லாஹ்வுடைய தூதர் கையை தூக்கினார்கள், தோள் வரைக்கும் தூக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான ஒரு அமல் என்ன தெரியுமா? வளமையாக நபியுடைய வழக்கம் ஒரு சால்வை எடுத்து கழுத்துக்குள்ள போட்டுக்கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறார், இதுவரைக்கும் நெஞ்சு வரைக்கும் தூக்கினான். இதுக்கு நாங்க எங்க வச்சுட்டு கையை வச்சுட்டு துஆ கேட்கிறோம். கவுட்டுக்குள்ள கையை தூக்குறதுக்கு உஜார் இல்ல, கையை தூக்க பலம் இல்ல. கையை தூக்கிறாங்க, நெஞ்சு வரைக்கும் தோல் வரைக்கும் தூக்கிறாங்க. யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவன நிலையானவனே. என்ன துஆ சொன்னாங்க? யா ஹய்யு யா கய்யூம். வேற ஒண்ணும் கேட்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யூம் கேக்குறான். நெஞ்சு வரைக்கும் தூக்கினான், தோல் வரைக்கும் தூக்கினான், காது வரைக்கும் தூக்கினான், தலை வரைக்கும் தூக்கினான், தலைக்கு மேல தூக்கினாங்க. யா ஹய்யு யா கய்யூம் தூக்கினாங்க. இமாமார்கள் சொல்றாங்க, உங்களோட துஆ அவசரமாக அல்லாஹ் கிட்ட பதில் அளிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரத்துக்கு கையை தூக்கலுமோ தூக்குங்க. எந்த அளவுக்கு உயரத்துக்கு கையை தூக்கலுமோ தூக்குங்க. தூக்கினாங்க அல்லாஹ்வுடைய தூதர் தலைக்கு மேல. சரித்திரத்தை புரட்டி பாருங்க. தலைக்கு மேல தூக்கினாங்க, தோல்ல போட்டிருந்த சால்வை கீழே விழுகுது. கேட்ட துஆ என்னது? யா அல்லாஹ் நீ அப்படித்தான் இப்படித்தான். அல்லாஹ்க்கு எந்த ஐடியாவும் சொல்லல, அல்லாஹ்க்கு முறை சொல்லி தர கொடுக்கல அல்லாஹ்வுடைய தூதர். கேட்டது நித்திய ஜீவனே நிலையானவரே, அவ்வளவுதான். அதுக்கு அங்கால் அல்லாஹ்க்கு தெரியும் நடத்தாட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவின் போது சால்வை கீழே விழுகுது. பின்னால வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உதறி போட்டு சால்வை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தோளுக்கு மேல திரும்ப போட்டாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அப்ஷிர் யா அபூபக்கர் அத்தாக்க நஸ்ருல்லாஹ். அபூபக்கரே சுப செய்தி பெறுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு. அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு. ஆயுதத்தால வந்துச்சுதா, படைப்பலத்தால வந்துச்சுதா? துஆவால வந்துச்சு. இந்த உம்மத்தினருடைய துஆக்கள் குறைஞ்சதனாலதான் இந்த உம்மத்துக்குரிய உதவிகள் குறைஞ்சி போச்சு. வீடுகளுக்குள்ள துஆக்கள் குறைஞ்சிட்டது. தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு துஆ கேட்கிறோம், எப்படி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம். எத்தனை தடவை துஆ கேட்கிற நேரம் கண்ணீர் வடிச்சிருப்போம், எத்தனை நேரம் மனம் உருகி அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்போம். தேவைகளின் போது அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும். அல்லாஹ் கிட்ட கெஞ்சோமா, கதறினோமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறினார்களே, உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், வெற்றி கொடுக்கப்பட வேண்டும். தூக்கினாங்க கைய, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு. அதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குதிரையில இறங்குகிறார்கள் 1000 மலக்குமார்களோடு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், துஆவுடைய பவர். 1000 மலக்குமார்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. ஜபலுல் மலாயிகா என்ற மலை இருக்குது பத்ர்ல, அந்த மலையில இறங்கிட்டு அப்படியே யுத்த காலத்துக்கு வந்தாங்க என்று சரித்திரம் சொல்லுது. கண்ணியமானவர்களே, துஆவை கொண்டு அல்லாஹ் உதவியை கொடுத்தான். எமக்கும் அதேதான், வேற எங்களுக்கு முறை ஒன்று கிடையாது. எங்கட பணம், எங்கட ஆட்சி அதிகாரம், எங்கட எந்த பவர், பொலிட்டிக்கல் பவரா இருக்கட்டும், எந்த பவரா இருந்தாலும் சரி, துஆவுக்கு முன்னால நின்று கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு பெரும் ஒரு ஆயுதம் அல்லாஹ் தந்திருக்கிறான் துஆவை. எனவேதான் என்ன நோவினை வந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே கரத்தை தூக்குங்கள். உங்களை யாரும் நோவினைப்படுத்தி விட்டார்களா? உங்களுக்கு யாரும் சித்திரவதை செய்து விட்டார்களா? நீங்கள் அவர்களை தாக்குவதற்கு பலகீனரா? அல்லது சக்தி இருந்தும் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அவன் கடிக்கிறான் என்று நான் அவனை கடிக்கிறது மடமை
அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வோம் என்று நினைத்தீர்களா? திரும்புங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டுக்கட்டிய சம்பவத்தின் பக்கம். அல்லாஹ்விடத்திலே கதறினார்களே, என்னை இட்டுக்கட்டி விட்டார்கள் யா அல்லாஹ், என்னுடைய அன்பு நபி என்னுடைய கணவர் கூட என் மீது சந்தேகப்படும் அளவுக்கு இட்டுக்கட்டி விட்டார்கள், என்னை பற்றி புறம் பேசி விட்டார்கள், மக்கா மதீனாவிலே என்னுடைய மானம் கொடிகட்டி பறக்குகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தார்களே. அல்லாஹ் என்ன செய்ய? அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளலையா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? உடனே வசனத்தை இறக்கிறான். துஆவை கொண்டு எதையும் சாதிக்கலாம். அடிச்சவனுக்கு அடிக்க போறது புத்திசாலித்தனம் அல்ல. உங்களை யார் தாக்கினாலும் அது சொல்லால் இருக்கட்டும் பொல்லால் இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட சக்தி மிக்கவன் அல்லாஹ். உங்களுக்கு வேணும்னு அவனை தாக்குறதுக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், அவனை வீழ்த்தும் சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அவனை அடக்கும் சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கரத்தை தூக்குங்கள். என்ன அநியாயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே கரத்தை தூக்கினால் நிச்சயம் அல்லாஹ் வெறும் கரமாக திருப்பி அனுப்ப மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுப செய்தியோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். ஏன்? அவர்கள் அழுத அழுகை, அவருடைய கேட்ட துஆக்களுடைய அந்த பரக்கத்துக்காக அல்லாஹ் கொடுத்தது. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சொன்னான், ஒரு கூட்டம் வந்தாங்களே, இட்டுக்கட்டி வந்தாங்களே, அது உங்களுக்கு கெடுதின்னு நினைச்சுக்கலாதீங்க. யாருக்கு சொன்னா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. கெடுதி இல்ல ஆயிஷா, அது உங்களுக்கு நலவுதான், அது உங்களுக்கு நலவுதான் அல்லாஹ் சொன்னான். அவர்கள் கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் அளித்த ஆறுதல் பதில். ஆறுதல் பதில். ஒரு மன்னன் இருந்தான். தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பாத சகோதரர்களே, ஒரு மன்னன் இருந்தான். எங்கட வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா, இன்றைக்கு காணிய பகரிக்கிறது, மானத்தை போக்குறது, அது மாதிரி கொள்ளை அடிக்கிறது எல்லாமே இன்னைக்கு சர்வ சாதாரணம். நானா தம்பிட சொத்து அடிக்கிறான், ஏக்கர் பர்ச்சேஸ் கணக்கு கிடையாது. ஒரு சாணாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுவான், அதை தோண்டி 7 பூமி வரைக்கும் சுமந்து கொண்டு மஹ்ஷருக்கு வா என்று சொல்லுவான். முடியுமா? அப்ப பர்ச்சேஸ் கணக்கு, ஏக்கர் கணக்கு புடுங்கினவர் என்ன நிலைமை? தோண்டவர், காலம் முழுக்க தோண்டவர், சூரூதி சொர்க்கம் நரகம் அனுப்ப வேண்டிய நேரமும் வந்துடும். கண்ணியமானவர்களே, ஒரு மன்னன் இருந்தான், அநியாயக்கார மன்னன், அநியாயக்கார மன்னன். அப்ப இந்த மன்னனுடைய சரியா அரண்மனைக்கு முன்னால, மாளிகைக்கு முன்னால ஒரு வயசான ஒரு உம்மா ஒரு வீடு கட்டியிருந்தான். ஏழை பார்ப்பாரற்ற உம்மா வீடு கட்டியிருந்தான். வீடு கட்டியிருந்த நேரத்தில் ஒரு நாள் மன்னன் வந்து பார்க்கிறான். அவன் அதாவது மாளிகைக்கு முன்னால ஒரு கூடாரம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு கேவலமா நினைச்சான். அட ஏண்ட ஏரியாவுல இப்படியா, ஏண்ட இடத்துல இப்படியா சொன்னா உடனே கூப்பிடுங்க, வாங்க இதெல்லாம் அஸ் பண்ணுங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணி விடுங்க. அவர் யோசிக்கல, இதுக்குள்ளுக்கு ஒரு ஏழை தாய் இருக்கிறாள் தெரிந்தும் அவனுடைய ஆணவம், அவனுடைய அகங்காரம், அவனுடைய ஆட்சியின் அந்த பலம் என்று நினைச்சான். உடனே அகற்றினான். சரி, கிளியர் பண்ணியாச்சு. உம்மா இருக்கல்ல, அந்த உம்மா மூதாட்டி உம்மா இருக்கல்ல. வந்தாங்க, பார்க்கிறாங்க, களைப்போட வாரால் அந்த தாய், மூதாட்டி தாய், யாருமே பார்ப்பார் இல்லை. அந்த தாய் பார்க்கிறாங்க, அவங்களோட அந்த கூடாரத்தை காணல. கொஞ்ச நேரம் அதுக்குள்ளதான் ஓய்வு விடுப்பாங்க, காணல. இப்ப பார்த்தாங்க, இவங்க தான் அழிச்சது தெரிய வருது. யாரு? இந்த மன்னன் தான் அழிச்சிருக்கிறான். ஏன்? அவன் மாளிகைக்கு முன்னால இப்படி ஒரு கூடாரம் இருக்கிறத கேவலமா நினைச்சதுனால அழிச்சிருக்கிறான். உடனே அந்த தாய் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சான், கையெழுத்து, யா அல்லாஹ், இந்த இடத்துல இவன் இந்த வேலை செய்யற நேரம் நான் தான் இருக்கல, நீ எங்க போயிட்டாய்? அல்லாஹ் கிட்ட கேட்டான். எப்படி கேள்வி! சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ரப்பு ரோசக்காரன். சகோதரர்களே, தாய்மார்களே, ரோசக்காரன். அல்லாஹ்க்கும் வெட்கம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் கரத்தை தூக்கிவிட்டால் அந்த கரத்தை வெறும் கரமாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் வெட்கப்படுறான். ஒரு காலம் வெறும் கரம் அனுப்ப மாட்டான், தந்துதான் அனுப்புவான்.
அந்த தாய் கேட்ட அந்த துஆவை பாத்தீங்களா? யா அல்லாஹ், அல்லாஹ்வோட பேசணும். எம்முடைய ரப்பு இரக்கமுள்ளவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசல அல்லாஹ்வோட. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்களே, நீதான் மூசா, நான் தான் ரப்புடு பேசினாங்க. அல்லாஹ் என்ன கோவப்பட்டானா? அடே மூசா, நீ என்ன இப்படி கேக்குற? நல்லா கேட்டானா? ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மாத்திக்கொள்ளும். நீ தான் இப்ப மூசா, நான் தான் இப்ப அல்லாஹ். அப்படின்னு இருந்தா நீ எனக்கிட்ட என்ன கேட்பாயின்னு கேட்டான். ஏ கலீமுல்லா, அல்லாஹ்வோட சம்பாஷணை செய்யறவங்க, பேசுறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஏ இப்ப அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், நான் ஆஃபியத்தை கேட்பேன். அல்லாஹ் என்னது? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத்தி. தூக்கத்தை விழிச்சு தூங்குற நேரத்தை நாசமாக்கி ஆரோக்கியத்தை தொலைச்சிடாதீங்க. கேள்வி கேட்பான்ல. தேவையில்லாத கண்ட நின்றதை பாவிச்சு உடம்பை கெடுத்து கொள்ளாதீங்க. அல்லாஹ் கேள்வி கேட்ப. ஆரோக்கியம் மிக முக்கியம். அல்லாஹ் கேட்டானா, நான் ஆஃபியத்தை கேட்பேன். உடனே தூக்கினாங்க கைய. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தந்துட்டாங்க மூசா. ஏன் கேட்டாங்க? அல்லாஹ்வே எதை கேட்பான்னு பார்க்கணும்னு அவங்க கேட்டாங்க. அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன் நம்முடைய ரப்பு. இந்த தாயுடைய கேள்வி என்ன? எப்படி முறப்பட்டாங்க? யா அல்லாஹ், இவன் உடைக்கிற நேரம் நான் தான் இருக்கல, நான் தான் விலகினோம். அவனுக்கு எதிராக எனக்கு பேச போக முடியாது. நீ எங்க போயிட்டா? ஏன் உன்னால முடியாது? யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த தாய் கேட்ட உடனே அல்லாஹ் மாளிகை இடிஞ்சு விழ வச்சான். இடிஞ்சு விழ வச்சான். துஆ சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர்ல பார்க்க முடியும். திமிஷ்கில இருந்து ஜபதானுக்கு போறார் ஒரு ஆபித், அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான ஒரு அடியார் போறார். அப்ப இவருக்கு வழி சரியா தெரியாது. இப்ப இவர் வந்து கேட்கிறார். அப்ப அந்த நேரத்துல ரெண்டு பேர் சொன்னா, இந்த வழியில போனா, இந்த வழியில போனா லேசி ஷார்ட் கட் போய்த்திடலாம். சரின்னு சொல்லி ஏறினாங்க. அவங்களும் கூட்டிட்டு போனா. பார்த்தா அவங்க வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். இவங்களுக்கு தெரியாது. போனா ஒரு இடம் வந்து வருகுது. அங்க எலும்புகள் எல்லாம் இருக்கு, மண்டவோடு எலும்புகள் எல்லாம் இருக்கு. உடனே சொன்னாங்க, கீழ இறங்கு. உன்ன பொருள் எல்லாம் கையில தான் தூக்கி வச்சா. கீழ இறங்கி உன்னை நான் கொல்ல போறேன்டா. எப்படியான ஒரு தருணம். யாருமே இல்லை, யாருமே இல்லாத நேரம் அது. யாருமே இல்லாத நேரத்தில் யாரை கூப்பிடுறது? யாருக்கு மெசேஜ்? யாருக்கு கோல் அடிக்கிறது? அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நேரம். எங்களுக்கெல்லாம் வேற வேற யோசனை தான் போகும், வேற வேற யோசனை போகும். இந்த ஆபிதுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், ஒரு சாலிஹான மனிதர், அல்லாஹ்வை தவிர இந்த இடத்துல உதவிக்கு வேற யாருமே கிடையாது. உடனே சொன்னாங்க, 2 ரக்காத் தொழ அனுமதி தாரியா? எடுத்துக்கோ எல்லாத்தையும். அதுக்கு பிறகு நீ கொள்ளு, என்ன பிரச்சனை இல்லை. 2 ரக்காத் தொழ அனுமதித்தா. தக்பீர் கட்டினாங்க. இமாம் அவங்க சொல்றாங்க, அவங்க தக்பீர் கட்டினதுக்கு முழு குர்ஆனே மறந்துட்டார். முழு குர்ஆன் ஞாபகம் வரல அவருக்கு. என்னத்த ஓதுறேன்னு இல்ல, ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது. அம்மன் யுஜீபுல் முல்தர் இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் அல்லாஹ். திக்கற்றவன், யாருமே உதவிக்கு இல்லாத நேரம், அப்படியான ஒரு தருணத்தில் மாட்டியவனுக்கு பதில் அளிப்பதற்கு யார் இருக்கிறார்? அம்மன் யுஜீப், யார் பதில் அளிப்பார்? அவருக்கு வந்திருக்கிற அந்த கெடுதியில் இருந்து அவரை பாதுகாக்க காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறாங்களா? இந்த வசனத்தை ஓதினார். இடி சத்தம் கேட்குது, இடி சத்தம் கேட்குது. கண்ணியமானவர்களே, பார்த்தா ஒரு குதிரையில, வெள்ளை குதிரையில வெள்ளை ஆடு அணிஞ்ச ஒரு மனிதர் வருகிறார். வந்து இவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த எதிரி இருக்கிறானே, அந்த கொள்ளக்காரன் இருக்கிறானே, அவனை வெட்டி அதே இடத்துல கொண்டு போட்டான். அதுக்கு பின்னாலதான் இவர் கேட்கிறாரு, நீங்க யார்? நீங்க யார்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற நிலைமை? நான் இப்படியான ஒரு நிலையில இருக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் அவர் சொன்னாரு, நான் தான் திக்கற்றவன், திக்கற்றவனுக்கு உதவிக்காக வேண்டி அனுப்பப்படக்கூடியவன் நான் தான். நான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு.
அல்லாஹ் உடனே அறிவிச்சான், என்னுடைய அடியான் இப்படியான ஒரு கட்டத்தில் மாட்டி இருக்கிறான், உடனே போய் என் அடியானுக்கு உதவி செய். அதோட தான் நான் வந்தேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வால முடியும். நாங்க நினைக்க மாட்டோம், கற்பனைக்கு படாது. கேட்டுங்க, உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுங்க, அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க. வீண் போகாத துஆ. நிச்சயம் போட்ட விதை உடனே முளைக்கல் என்றாலும் பரவாயில்ல, நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் முளைக்கும். கண்ணியமானவர்களே, சில விஷயம் நாங்க அவசரமா எதிர்பார்ப்போம், கேட்டுட்டு உடனே நடக்கும். எங்களுக்கு தான் அவசரம், அல்லாஹ்க்கு அவசரம் கிடையாது. அல்லாஹ்க்கு தெரியும் ஒரு நேரம் அவன் வச்சிருக்கிறான், அந்த நேரத்தில் விஷயம் சரியா நடக்கும். அதனால துஆவுடைய விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு எதிர்பார்த்துட்டீங்க. ரப்புக்கு தெரியும் நேரம், அந்த நேரத்தில் தருவான். ஒரு சலஃப் சொல்றாரு, அல்லாஹ் கிட்ட நான் ஒரு துஆ கேட்பேன், அல்லாஹ் தந்துட்டா ஒரு தடவை தான் நான் நன்றி செலுத்துவேன், அல்லாஹ் தரலண்டா 10 தடவை நன்றி செலுத்துவேன். இந்த பழக்கங்கள் இருக்குதா பாரு. நான் கேட்டு அல்லாஹ் கபூல் செய்யல, எவ்வளவு கேட்டேன் தெரியுமா? காபத்துல்லாஹ்ல புடவைய பிடிச்சிட்டு கேட்டேன், எனக்கு கிடைக்கலையே. புள்ள பாக்கியம் இல்ல, அழுதேன், கேட்டேன், இன்னும் இல்ல. உனக்கு அவசரம், அல்லாஹ்க்கு அவசரம் இல்ல, கொஞ்சம் இரு. அல்லாஹ் நேரம் வச்சிருக்கிறான், அந்த நேரத்துக்கு விஷயம் நடக்கும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றானா, அவருடைய துஆவை மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். துஆவுல அவசரப்படுறவங்களோட துஆவை அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அதே போல வெளிரங்கத்துல கேட்கிறார், உள்ள முருகல்ல சும்மா கேட்கிறார், வாய்க்கு வந்தத இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனாலதான் கண்ணியமானவர்களே, துஆ கேட்கிறதுக்கு உட்கார்ந்துட்டீங்களா, உதுவோட 2 ரக்காத் தொழுட்டு உட்கார்ந்துட்டீங்க, அல்லாஹ்வை முதலாவது புகழுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இந்த 5 கலிமாவை யார் சொல்லிட்டு துஆ செய்வாரோ அல்லாஹ் உடனே துஆவை கபூல் செய்வார். நபி அவர்கள் சொன்னாங்க, உடனே கபூல் செய்வார், நிச்சயம், சந்தேகமே கிடையாது. பாடமாக்குங்க, ஏன்னா நாங்க அல்லாஹ் கிட்ட சாதிக்க வேண்டியவங்க. பாடமாக்குங்க. ஸல்லல்லாஹு சொல்லி தந்த துஆ, அல்லாஹ்வை முதலாவது புகழுங்க, 2வது அன்பு நபி மீது ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி சொல்லிட்டு நீங்க துஆவ ஆரம்பிங்க. அல்லாஹ் புகழப்படாமல், அன்பு நபி மீது ஸலவாத் சொல்லப்படாமல் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால துஆவுடைய ஒழுக்கம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் துஆவுக்கு மிக முக்கியமான நேரம் சொல்லி இருக்கிறார். நடு நிசையில் எழும்புறார். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திருக்கிற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அடியான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், முதல் வானத்துல வந்து அல்லாஹ் நின்று அடியான் கேட்கிறான், மன்னிக்கப்பட வேண்டிய யார் மீக்கிறீங்களா, யாருக்கு என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாம் நிறைவேற்றேன். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து கேட்கிறான். கேட்போமா? கேட்கணும் சகோதரர்களே, தாய்மார்களே. தஹஜ்ஜுடைய நேரம் கேட்கிறது அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு அடியான் சுஜூதுல விழுந்திருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித் ஃபஅக்திர் துஆ. அல்லாஹ் மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரம், எங்களுக்கு அல்லாஹ் மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரம் சுஜூதுடைய நேரம். நீங்க சுஜூதுல தலைய வச்சா அல்லாஹ் நெருக்கமா வந்துடுறான். இப்ப நீங்க கேட்கிறீங்களா, அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ஃபஅக்திர் துஆ. நபி அவங்க சொன்னாங்க, சுஜூதுல இருந்து கூடுதலா துஆ செய்யுங்கடா, கூடுதலா துஆ செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட உள்ளத்தால கேளுங்க, அல்லாஹ் கிட்ட உருகி கேளுங்க, அல்லாஹ் கிட்ட துனியா ஆகிராவுடைய நலவுகளை கேளுங்க, நல்ல முடிவை கேளுங்க, பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு துஆ செய்யுங்க. அன்பா அந்த வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, உலகத்துக்காக நீங்க மாறிடாதீங்க, உலகத்துக்காக மாறிடாதீங்க. உலகத்துடைய அழகுக்கு அலங்காரம் இதே நோக்கமாக போகும் என்றால் எம்முடைய கடைசி முடிவை எப்படி நாம் அழகாக்க போகிறோம்? விழுங்கள் சுஜூதிலே, தஹஜ்ஜுடைய தொழுகையிலே விழுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் விழுங்கள் சுஜூதிலே. அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், யா அல்லாஹ், என்னுடைய முடிவு வாலிபனாக இருக்கும் போதும் எத்தனையோ பேர்களை நாம் சுமந்து போய் அடக்கி இருக்கிறோம். யா அல்லாஹ், இதே முடிவு எனக்கும் வரலாம். நீ என் நேரம் என் முடிவை வைத்திருக்கிறாய் தெரியாது, எனவே என் நேரம் நீ வைத்திருந்தாலும் பரவாயில்லை, என் முடிவை அழகான முடிவாக ஆக்கிவிடு என்று சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இந்த பழக்கத்தை உண்டாக்கணும். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட கேட்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். இன்ஷா அல்லாஹ். பெருமதியான ரமதான் துஆவுடைய மாதம். அல்லாஹ் நோம்பாளியுடைய துஆவை தட்டவே மாட்டான். பர்தான தொழுகைக்கு பின்னால கேட்கிறார் துஆ, அல்லாஹ் தட்ட மாட்டான், ஏற்றுக்கொள்வான். ஒரு அமலை செஞ்சுட்டு துஆ செய்றீங்க, அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அதனால சதக்கா கொடுக்கறீங்க, கேட்கறீங்க, அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான், நிச்சயம் ஏற்றுக்கொள்வான்.
வெள்ளிக்கிழமை நாள் மகரிப் அசருக்கு இடப்பட்ட நேரத்தில் கேட்கறீங்க துவா, அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். மழை பெய்யுது, அந்த நேரத்தில் நீங்க கேட்கறீங்க துவா, அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். நோயோடு இருக்கிறீங்க, கேட்கறீங்க துவா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வேதனையோட சோதனையோட இருக்கிறீங்க, கேட்கறீங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோட துவாவை ஏற்ற மாதிரி அல்லாஹ் உங்களோட துவாவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். எனவே தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் திரும்புற பழக்கத்தை உண்டாக்குங்க, அல்லாஹ் கிட்ட கேட்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. உலகத்தார்கள் எதை கேட்டாலும் ஒரு நேரம் தருவாங்க, 2 நேரம் தருவாங்க, 3 நேரம் தரமாட்டாங்க, முகத்தை திருப்பிடுவாங்க, ஸ்விட்ச் ஆஃப் வரும் அல்லது நம்பர் பிளாக் வரும், அவ்வளவுதான். அல்லாஹ்ட நம்பர் பிளாக் ஆகாது. அல்லாஹ் என் நேரம் நீங்க கேட்டாலும் தந்து கொண்டிருப்பான். அர்-ரப் யக்திபு இதா தரக்ஸ சுஆலா வ புனை ஆதம் இதா சஅல்தஹு யக்லப். ஒரு கவிஞர் சொன்னாரு, அல்லாஹ் கிட்ட நீ கேட்கலாட்டி கோவப்படுவான், ஆதமுடைய மகன்கிட்ட கேட்டா கோவப்படுவான். அதனால ரப்பு கிட்ட கேட்போம். வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் அவனுடைய விசாலமான அருளை கொடுத்தானோ அந்த அருளை பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்து, யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தானோ அந்த பாக்கியசாலிகளிலும் எம் அனைவரையும் சேர்த்து, யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தானோ அந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்து, பூரா உலக முஸ்லிம்களையும் அனைத்து முஸ்லிமான கபராளிகளையும் சேர்த்து எம் அனைவருக்கும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. இதுவரை காலம் நாம் கேட்ட துஆக்களில் நலவான துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கெடுதியான துஆக்களை விட்டும் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எந்த விதத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் எம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வானோ அந்த அமைப்பில் கேட்கக்கூடிய பழக்கத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.